ஹாய் மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ எம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே நிறைய கேட்ட ஓய் மாடர்ன் சந்தனக்கட்டை அந்த எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நானுமே போடுறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் வந்துட்டு வீக்லி நான் வந்துட்டு லைனாக எஃப்எஃப் போடுறேன். ஓகேவா? லைனாக போடுறேன். அப்பப்போ நடுவில் 1 ஷாட்டும் போடுறேன். ஓகே, தோணுச்சுன்னா போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே லைனாக எல்லாத்தையுமே போட்டு முடிச்சிடலாம். இப்போ இன்றைக்கி மாடர்ன் சந்தனக்கட்டுனா நாளைக்கு வந்து ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் நாளைக்கு அப்படியே மேரி சிட்டி மாமா, அதுக்கப்புறம் அப்படி போயிட்டுருக்கட்டும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு லாஸ்ட் எபிசோடில் இதோட பார்த்தோம்னா, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்ம பாய்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு டைம் மிஷின் இதை வச்சு நம்ம எதிர்காலத்துக்கும் போகலாம், இறந்த காலத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. தென் சாம் வந்துட்டு உங்களோட ஃபைலை கண்டுபிடிச்சி அதே மாதிரியே இருக்கிற ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருப்பான். அவன் அதை வச்சு நீங்கள் வந்துட்டு கடந்த காலத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டும் கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட போகலான்னு சொல்லியிருப்பீங்க. அதோடு அந்த பாட்டு முடிச்சேன். லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 8. ஸோ மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் கமெண்ட் கொஞ்சம் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். தென் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே சாப்பிட போயிட்டீங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் மேலே எல்லாருமே உங்கள் ரூமுக்கும் போயிட்டீங்க. ஸோ 8 பேர் இருப்பீங்களா, அந்த ரூமுக்கு தான் போயிருக்கீங்க இன்றைக்கி தூங்கலான்னு சொல்லிட்டு. எல்லாருமே படுத்துட்டீங்க. நம்ம பாய்ஸும் நீங்கள் எல்லாருமே வந்துட்டு மேலே விட்டத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கீங்க. யாருக்குமே தூக்கம் அவ்வளோவா வரல. அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு திடீர்னு சுகா, என்னால் நினச்சே பார்க்கலடா. என்னடா சொல்ல விட்றா ஃபஸ்ட்டு, நாடோட பார் குறுக்கான்ட்டு. சரி சொல்லு. நான் நினச்சே பார்க்கல தெரியுமா, இவ்வளோ அழகான ஒரு மனைவி நமக்கு வருவா, நம்மளோட லைஃப் இன்னும் அழகாகும் அப்படின்னு நான் வந்துட்டு நினச்சே பார்க்கல. அதுவும் நம்மள 7 பேருமே பிரிக்காமல் ஒரே மனைவியாக ஒரே மனசோட ஒரே காதலோட நம்ம கூட இருக்கால. உண்மையாக சொல்கிற வயன் இருந்துச்சு. உண்மையாக சொல்கிற இளையராணி, நீ கிடச்சது எங்களுக்கு அவ்வளோ பெரிய பொக்கிஷம் தெரியுமா. என்னாச்சு சுகா, ஏன் இப்போ அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து எங்கள் மேலே அவ்வளோவா பாசம் காட்ட யாருமே இல்லைன்னு தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் உங்களுக்கு பாசம் காட்ட நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வந்த எங்கள் வாழ்க்கையில். அதான் சொன்னேன், நீ எங்கள் வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு பொக்கிஷம், யாருக்குமே எனக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் தான் நீ. சரி, எல்லாம் படுத்துவங்க, நீ நானும் தான் தூங்குறேன், எல்லாம் படுத்துவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே படுக்க வச்சு நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷிகாவோட தலையை எடுத்து அவங்க மடியில் வச்சு அவரோட ஹேரை ரஃபுல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருவான். ஒரு பக்கம் ஆரம் வரும், ஒரு பக்கம் ஜின்னு, ஒரு பக்கம் ஜேஹப், ஒரு பக்கம் ஜிம்மன், ஒரு பக்கம் வீன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து உங்கள் காலில் படுத்துக்கிட்டானுங்க. நீங்கள் பார்த்துட்டு இப்படி படுத்த எனக்கு கால் வலி தான் வரும், எல்லாம் சைடில் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ எல்லாருமே சைடில் படுத்துடுறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தருக்கா ஹேரெல்லாம் இது பண்ணிட்டு எல்லோரையும் ஹக் பண்ண மாதிரி உட்காண்ட்ருக்கீங்க. அப்படியே எல்லாருமே தூங்கிடுறாங்க. நீங்கள் அப்படியே எல்லாருமே தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு ஜன்னல் பக்கம் போய் நின்றுட்டு, என்னை மன்னிச்சிருங்க பிடிஎஸ், என்னை மன்னிச்சிடாரம், மன்னிச்சிருச்சு. எல்லார்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை எனக்கு நிரந்தரமானது இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் மனசுலலாம் ஆசையை வளர்த்துட்டோன்னே எனக்கு உறுத்துது. இந்த வாழ்க்கையிலேருந்து நான் எப்படியும் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. போகாமல் இருக்க முடியல, உங்களை விட்டு போகவும் முடியல. என் மேலே இவ்வளோ ஆசையும் அன்பும் வச்சுருக்கீங்க, உங்களை ஏமாற்றவும் முடியல. நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு மட்டும் என் கடவுள் இப்படி ஒரு சிக்கலான சூழ்நிலை எனக்கு புரியல. என் வாழ்க்கையில் நீ இப்படி விளாட்றதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு புரியுது. ஆனால்
இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல. என்னால் இவனுங்கெல்லாம் கஷ்டப்படுறானுங்க. இவனுங்க கஷ்டப்பட்டால் இந்த மொத்த ராஜ்யமே கஷ்டப்படும். வேணாம். இப்போவே இவனுங்க இவ்வளோ இவ்வளோ என் மேலே பைத்தியமாக இருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தேன்னா சத்தியமாக இவனுங்களை விட்டு பிரிஞ்சு இவனுங்க தாங்க மாட்டானுங்க. சீக்கிரமாக இங்கேருந்து போகணும். சீக்கிரமாக போகணும். ஆனால் மனசு ஏற்றுக்க மாட்டேன்து. இவனுங்களெல்லாம் என்ன அறியாமல் நானும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மனசு ஏற்றுக்க மாட்டேன்து. விட்டு பிரிய மனசு வர மாட்டேன்து. என்ன பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் ஜன்னல் பக்கத்தில் நின்று அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்படியே மார்னிங்கும் ஆகுது. எல்லாருமே எழுந்திரிச்சி குளித்து கிளம்பி கீழே போயிட்டு நின்று வழக்கம் போல் ராஜ்யம் ஆண்டுட்ருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே சாம் கிட்ட காமிச்சா சாம் வந்துட்டு அந்த இடத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு பார்க்கறான். பட் இட்ஸ் நாட் ஒர்க். இது ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? நானும் அவள் யூஸ் பண்ண அதே ஃபார்முலாஸை வச்சு தானே யூஸ் பண்ணேன். சேம் அதே தானே வந்திருக்கு. அப்புறம் ஏன் இங்கேருந்து என்னால் மூவ் பண்ண முடியல? வை கான்ட் ஐ டூ திஸ்? மை காட், நாங்கள் என்ன கஷ்டப்படுறாலோ தெரியல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த டைம் மிஷின் என்ன பண்ணுறதுன்னு புரியல. கடவுளே. கூல்டவுன் சாம், கூல்டவுன். கண்டிப்பாக வயனுங்க கொண்டு வர முடியும் உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ ட்ரை பண்ணுறான். பட் அன்றைக்கி ஃபுல்லாக அவன் உட்காந்து ட்ரை பண்ணாலுமே அந்த மிஷின் வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேன்து. அது ஏன்னா அவனுக்குமே புரிய மாட்டேன்து. ஸோ அவனும் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். அந்த மிஷின் ஒர்க்கே ஆகலை. ஸோ அதுலேருந்து அந்த இதுக்கு ரேடார் மூலயமா சிக்னல் அனுப்ப முடியுமான்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணுறான். அந்த மாதிரி வந்துட்டு சிக்னல் அனுப்ப முடியுது. ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு ஒரு சிக்னலை பாஸ் பண்ணி விட்டுறான். அதாவது உங்கள்கிட்ட ஒரு டைம் மிஷின் இருக்குல்ல, ஸோ அந்த டைம் மிஷினுக்கு சிக்னலை பாஸ் பண்ணி விட்டுறான். ஸோ நீங்களும் ஸோ அவனுக்கும் பாஸ் பண்ணிவிட்டு மை காட், இன்னும் 1 வீக்கில் இல்லைன்னா ஒரு 1 மந்தில் பையன் ரிட்டன் ஆகிடுவா. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஸோ இப்போ உங்கள்கிட்ட காமிச்சா உங்களுக்கு அன்றைக்கி வந்துட்டு பார்த்து எல்லாருமே வேட்டைக்கு போயிடுறாங்க. அவ்வளவா யாருமே வீட்டில் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு எது போகலான்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. திடீர்னு அங்கே ஏதோ ஒரு சவுண்டு. என்ன சத்தம் அது? எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக போகிறீங்க. ஒரு பாக்ஸ்குள்ளேருந்து வருது. இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்கும்? என்ன சத்தம் அது? என்னவா இருக்கும்? எடுத்து பார்க்கலாமா வேணாமா? பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ வந்து செம்மையாக ஒரு லைட்டு ஃப்ளாஷ் ஆகுது. என்னது இப்படி ஒரு லைட்டு ஃப்ளாஷ் ஆகுது? அப்படி இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா உங்களோட டைம் மிஷின். ஏன் டைம் மிஷின்? ஆனால் இதுலேருந்து எப்படி லைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பார்க்குறீங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டிங் மூலயமா காட்டுது. இன்னும் சாம் புதுசாக ஒரு டைம் மிஷின் கண்டுபிடிச்சானா? அப்போ நான் இங்கேருந்து போயிடுவேன் இல்லை? இங்கேருந்து போயிடுவேண்ணா அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து இளையராணி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் கத்திட்டு வராங்க. நீங்கள் டக்குன்னு அந்த டைம் மிஷின்லாம் வச்சு மூடி போட்டு எங்கே தான் இருக்கேன். அங்கே என்ன பண்ணுறேன்? இல்லை தனியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் புக்ஸ் எதாவது படிக்கலான்னு. ஓ சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு அந்த ரூமில் வந்துட்டு, அதாவது ரூம் மீன்ஸ் எல்லாருமே ஒட்டுக்கா உட்காந்துருப்பீங்கள்ல ஒரு இடத்துல. ஸோ அங்கே வந்துட்டு உட்காந்தி எல்லாருமே வந்துட்டு அவங்க கையை கொடியில ராணி அப்படிங்கிறாங்க. எதுக்கு கையை கொடு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் கையை கொடுக்குறீங்க. உங்களுக்கு அழகான ஒரு ரிங் போட்டு விடுறாங்க.
நீங்கள் அதை பார்த்துட்டு இது எதுக்கு இப்போது, சும்மா தான், உனக்கு இது வரைக்கும் நாங்கள் எந்த பரிசுமே கொடுக்கலல்ல, அதனால். ஓ, அழகாக இருக்கு, நன்றி. நன்றிலாம் எதுக்கு நமக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழகாக இப்போ ஃப்ளார்ஸாலே, அதாவது பூவாலே உங்களுக்கு செஞ்ச ஒரு கிரீடை வந்துட்டு உங்கள் தலையில் வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இது என்னது, இது எதுக்கு? நீங்கள் இளையராணி அழகாக இருக்கணும்ல, அதுக்காக தான் காட்டில் இருந்த அழகான பூவை பறித்து உனக்காக இப்படி செஞ்சோம். ஆனால் என்ன, ஆனால் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. உன்னோட முகத்தில் இந்த சிரிப்பை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இந்த இதை தேடி தேடி அலைஞ்சோம். ஓ, சரி, நான் சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். சரி, வெளியே எங்கேயாவது போகலாமா? வெளியே இளையராணி? வெளியே எங்கேயாவது போகலாமா? தாராளமாக. ஆனால் எங்கே போகிறது? காட்டுக்கும் போக முடியாது. எங்கே போகலாம்? எனக்கு இந்த ராஜ்யத்தை சுற்றி காட்டுறீங்களா? மக்களில் போய் பார்த்து. நீங்கள் ராணி ஆசைப்பட்டு நாங்கள் எதுவும் செய்யாமல் இருப்போம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்மளோட பாய்ஸ் 7 பேரும் சேர்ந்து போகிறீங்க. ஸோ எல்லாருமே போயிட்டுருக்கீங்க குதிரையில். நீங்கள் வந்துட்டு இப்போ ஆரமோட குதிரையில் தான் உட்காண்ட்ருக்கீங்க, முன்னாடி ஆரமுக்கு முன்னாடி உட்காண்ட்ருக்கீங்க. ஸோ அப்படியே போகும்போது ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், அந்த மாதிரியே நம்ம ஆரம் உங்களே பார்த்துட்டு வராரா. சைடில் இருக்கவங்களுக்குலாம் வயிறு எரியுது, அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காங்க. ஓய் ஓய், ஆரம், டேய், என்ன பார்த்து கண்ணிலே அவளை முழியிறாத, மூடிட்டு ஒழுங்காக முன்னாடி பார்த்துப்போ. ஐயா அசிங்கமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஆரம் ஒரு பக்கம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. எல்லாருமே குனிஞ்சு குனிஞ்சு வணக்கம் ராஜா, வணக்கம் ராணி, வணக்கம் ராஜான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகலாமா கடை வீதிக்கு? போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு போகிறீங்க. ஸோ அங்கே போகும்போது கூட நம்ம ஜேகே பார்த்துட்டு, வாங்க ராஜா, எப்போ வந்தீங்க? இன்றைக்கும்? ஐயோ, மாட்டி விட்றாதீங்க, அமைதியாக இருங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு சைகை கட்டுறாரு. ஓ, சரி சரி சரி, என்ன ராஜா திடீர்னு வந்திருக்கீங்க? அது இளையராணி ஆசைப்பட்டா, அதனால தான் வந்தோம். ஓ, சரி சரி. வீராஜா, ஜிமன் ராஜா, மற்றவங்களாம் எங்கே? மற்றவங்களாம் அங்கே இருக்காங்க. இங்கே எனக்கு அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு, இளையராணி இந்தா, என்னது இது, சாப்பிடு, நல்லாயிருக்கும். நல்லா இருக்கே. ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே இது நல்லாயிருக்குன்னு? ஐயோ, அது அது வந்துட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன், இங்கே இருக்கிறதுலே ரொம்ப நல்லா இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை கொடுத்தாரு. ஓ, சரி, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டு 7 பேருக்கு அப்படியே ஒவ்வொரு வாய் ஊட்டி விடுறீங்க. அவங்களுமே சாப்பிட்றாங்க. அப்படியே நீங்கள் ஃபுல்லாக ஊரெல்லாம் சுற்றுறீங்க, அவ்வளோ ஜாலியாக சுற்றுறீங்க. திடீர்னு அங்கே மழையும் பெய்யுது. நம்ம பாய்ஸ்லாம் ஓடி போய் ஒளிகிறானுங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு நின்று பார்க்குறீங்க. என்னாச்சு இளையராணி, இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு அதாவது இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 4 பேர் நிற்பானுங்க. ஸோ இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வான்னு கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் 2 பேரும் திருன்னு பார்த்துட்டு, ஏன் மழையை பார்த்து ஒளிகிறீங்க? ஏன் ஒளிகிறோமா? அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும் இளையராணி. அப்புறம் மருந்தெல்லாம் கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாள் ஆகும் சரியாகிறதுக்கு. நீ வா இந்த பக்கம். மழைங்கிறது எவ்வளோ ஒரு அழகான விஷயம், அதை பார்த்து ரசிக்காமல் இப்படியே ஓடி ஒளிகிறீங்க. அது மண்ணுக்கு வளம் தரதுக்கு தானே வருது. நீங்கள் ஏன் இப்படி ஓடுறீங்க? சொல்லுங்கள். ஓடாமல் மழையை ரசித்து பாருங்க, அதோட அழகு அவ்வளோவா புரியும்.
அவ்வளோ ஆழமான ஒரு அழகு மலைக்கு இருக்குது. நீ கோவத்தில் இருந்தாலும் சரி, சோகத்தில் இருந்தாலும் சரி, உனக்கு யாரும் தோள் தர முடியலனாலும் சரி, இந்த மலை உனக்கு ஆறுதலாக இருக்கும் தெரியுமா? வாங்க ஒளியாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக அந்த மலையில் விளாட்றீங்க. நம்ம பாய்ஸ் 7 பேருமே உங்களை அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன இவ்வளோ சந்தோஷமாக இந்த மலையில் நனைகிறா, இந்த மலையில் நனைஞ்சா அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொருத்தனா வெளியே வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளாட்றாங்க. அங்கே இருக்கிற அத்தனை பேருமே நம்ம பாய்ஸோட குழந்தையான ஒரு வெர்ஷனை பார்க்குறாங்க, சைல்டு வெர்ஷனை பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம பாய்ஸ் வந்துட்டு நல்லா கெத்தாக ஒரு மாதிரி கோல்டாக, சில டைம் சாஃப்டாக கைண்டாக அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர இந்த மாதிரி சைல்டிஷாக இருந்ததே கிடையாது. ஸோ அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே அவங்கள பார்க்குறாங்க. நம்ம பாய்ஸ் வந்துட்டு ஐயோ இவங்கெல்லாம் பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு பிடிச்சத நம்ம செய்யணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக விளாண்டுட்ருக்கீங்க. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்க ஊர் மக்களுமே ஜாலியாக விளாட்றாங்க. எல்லாருமே நனைஞ்சு போயிட்டு சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓரமாக நிற்கிறீங்க. உங்கள் மேலே அப்படியே அந்த ரெயின் ட்ராப்ஸ் எல்லாம் அப்படி நிற்குது. செம்ம ஹாட்டாக இருக்கீங்க 8 பேருமே. அப்படியே ஒருத்தரை பார்க்கும்போது, அதாவது நீங்கள் வந்துட்டு அப்படி அந்த 7 பேரையும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே உள்ளே என்னென்னமோ ஃபீல் ஆகுது. அது என்ன ஃபீலிங்னே உங்களுக்கு தெரியல. நம்ம பாய்ஸ்க்கும் உங்களை பார்க்கும்போதே பயங்கர டெம்ட் ஆகுது. அங்கேயே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. இருந்தாலும் ஊர் மக்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரைட்டு இவனுங்கள்ட்ட இப்போ மாட்டினா அவ்வளோதான் ஒயினு தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடுறீங்க. நம்ம பாய்ஸ் வந்துட்டு இளையராணி எங்கே போகிற, நாங்கள் அரண்மனைக்கு போகிறேன், நீங்கள் குதிரையோடு வந்துடுங்க. இளையராணி மழை நெல்லு முழுசாக நனைஞ்சதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்த்து சொல்லிட்டு ஓடுறீங்களா? நம்ம பாய்ஸ் வந்துட்டு குதிரையை அவுத்து விட்டு அவங்க உங்கள் கூட ஓடி வராங்க. குதிரையில் வரல, அவங்க தனியாக ஓடி வராங்க. அவங்களுமே அவங்க கூட சேர்ந்து ஓடி வந்துட்டு உட்காந்து அவங்களுமே பின்னாடியே வேகமாக வந்துட்டுருக்காங்க. உங்கள் பின்னாடி குதிரை வந்துட்டுருக்கு. நீங்கள் அவங்க பின்னாடி பாய்ஸ் பின்னாடி குதிரை. எல்லாமே அப்படி நனைஞ்சி மலையில் துள்ளி குதித்து வரீங்க. ஸோ எல்லாருமே அதுக்கப்புறம் குதிரைங்க எல்லாம் பண்ணைக்கு டேரெக்டாக போயிடுச்சு. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நிற்கிறீங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எதுக்கு இளையராணி இப்படி ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மன் வந்து கேட்குறான். நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சா இல்லையா, பிடிச்சிருந்துச்சா இல்லையா, பிடிச்சிருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எதுக்கு நீ இப்படி ஓடி வரணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொட்டு பேத்துறானுங்க பைக்கை வச்சுக்கிட்டு. சை சாரிடா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்களுமே வந்துட்டு பார்த்துட்டு எல்லாம் உள்ளே போனால் உங்களை வந்துட்டு ஒரு பாட்டி வந்துட்டு தன்னோட பேத்தின்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்க பார்த்துட்டு என்ன கோலம் இது, என்ன ராஜா பண்ணிட்டு வந்திருக்கீங்க, என்ன இளையராணி பண்ணிட்டு வந்திருக்கீங்க. பாட்டி நீங்கள் இளையராணினே கூப்பிடல, ராணின்லாம் நீங்கள் கூப்பிட வேணாம், உங்கள் பேத்தி தானேண்ணா, நீங்கள் நான் வாப்போனே தாராளமாக கூப்பிடலாம். சரி என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க, மலையில் இப்படியே ஆட்டம் போட்டு வருவீங்க சொல்லுங்கள். இப்படி ஆட்டம் போட்டு வந்தால் எத்தனை நாள் ஆகும் உடம்பு சரியாகிறதுக்கு? இப்படியா பண்ணிட்டு வருவீங்க? எல்லாம் முதல்ல உட்காருங்க, போய் முதல்ல எல்லாம் அவங்க உடையை மாற்றிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே பயந்துக்கிட்டு குடுன்னு வாடி மாற்றிட்டு தலையை தவட்டிகிட்டே வரீங்க. உங்கள் ஹேரில் வேறு அந்த வெட்னஸ் இருக்கும்ல, ஸோ நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே தலையை தவட்டிட்டு வரீங்க. நம்ம பாய்ஸ்க்குமே வெட் ஹேர் தானே, அவங்களுக்கு லாங்காக இருக்கும்ல, ஸோ அவங்களுமே தோட்டுறாங்க. நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, உங்கள் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியுறாங்க, செம்ம அழகாக இருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே பார்க்கும்போது பிடிச்சி கொஞ்சம் போல் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்காங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே போய் உட்காந்துடுறீங்க. அவங்க கஷாயம் கொண்டு வந்து தராங்க. நம்ம ஜின்னு ஆரம் கையில் எடுத்துக்கிறாங்க, நம்ம ஹயாங் லைன்ஸ் எல்லாருமே கையில் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் நம்ம மேக்லின் நைல்ஸ் அதை பார்த்துட்டு ஒருத்தர் மூஞ்சை பார்த்துட்டு அப்படின்னு மண்டைய ஆட்டுறீங்க எல்லாம் சேர்ந்து. ஓகேடா ஆர்மீஸ், இதோட இந்த பாட்டை நான் என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு சூன் போடுறேன், ஓகேவா? ஸோ நான் லைனாக போடுவேன், யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, ஓகேவா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.